வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனா நினைக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட இவங்ககிட்ட கேட்கறத விட்டுட்டு ஸ்ட்ரீட்டு நம்ம கிருஷிக்கிட்ட கேட்டால கிருஷி இல்லை உண்மையை சொல்கிற போகிறான் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ முத்து சொல்கிறாரு, என்ன மீனா இது கிளியராக வருமா நீ இப்படி கிருஷி சொல்கிற, ஏன்னா கிருஷி மனசில் ஏதாச்சும் ஒன்று பற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனா சொல்கிறாங்க, எங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சாக்லேட் வாங்கிட்டு கிருஷை பார்க்குறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதுவும் கிருஷி பாட்டி வர்றதுக்கு முன்னாடியே இவங்க போகிறாங்க. போன உடனே கிருஷும் வரான். வந்த உடனே சாக்லேட் வாங்கி கொடுத்து சாக்லேட் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு இருக்கான். அப்போ மீனா கேட்குறான், கிருஷ் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீ உண்மையாக பதில் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணன் சொல்லுங்க ஆண்டி, நான் எல்லாமே பதில் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இந்த ஃபோன் இதை உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த கேலரியில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ஃபோட்டோ எல்லாத்தையுமே. சரி சொல்லி கிருஷ்ணன் ஃபோட்டோ வாங்கி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் வித்யாவோட ஃபோட்டோ, அதாவது முத்து ஃபோனில் வித்யா ஃபோட்டோ எடுத்தது ஃபர்ஸ்ட்லேயே வருது. இதை கிருஷ்ணா பார்க்குறான். இது வித்யா ஆண்டியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து கேட்குறாங்க, என்னது வித்யாவா, உனக்கு வித்யா தெரியுமா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. தெரியுமே அங்கிள், நான் அப்பப்போ போயிருக்கேனே, வித்யா ஆண்டி வீட்டுக்கு நான் போயிருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ் என்ன சொல்கிற நீ, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கிருஷோட பாட்டி வராங்க. வந்த உடனே, என்னப்பா நான் தான் உங்களை கிருஷா பார்க்க வேணான்னு சொல்கிறேன், எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முத்து சொல்கிறாங்கம்மா, என்னம்மா இப்படி வந்தேன், அப்போ கிருஷா பார்த்தா தண்ணி நின்றுட்டு இருந்தான், அதான் பேசலான்னு சொல்லிட்டு வந்தம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா இதுக்கப்புறம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் என்னம்மா பண்ணுவோங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. ஏன்பா நீ ஒன்றுமே பண்ணலப்பா, எங்களை விட்டுருங்கப்பா, நீங்கள் எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி முத்துவும் கிளம்பி வராரு. தினம் இவன் வித்யா ஆண்டியை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே இந்த பக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி கேட்குறாங்க கிருஷ் கிட்ட, என்ன கிருஷ் அவங்க என்ன கேட்டாங்க, நான் எல்லாத்த போய் ஏதாச்சும் கேட்டாங்களா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கிருஷ் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அவங்க நம்ம வித்யா ஆண்டி ஃபோட்டோ காமிச்சாங்க, தெரியுமான்னு கேட்டாங்க, நான் தெரியும்னு சொல்லிட்டேன், நான் தான் போயிருக்கேன் பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அவங்க உங்ககிட்ட வித்யாவோட ஃபோட்டோ எடுத்து காமிச்சாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ரோஹிணின்னு கேட்டுட்டு உள்ளே வராங்க. போச்சு எல்லாமே போச்சு. அப்போது அவங்க ஏன் மேலே தான் சந்தேகப்படுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணியோட அம்மா, டென்ஷன் ஆகாத, பொறுமையாக யோசி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, இன்னும் டென்ஷன் ஆகாமல் இருக்க, இப்போ வித்யாவை தெரியும்னு சொல்லியிருக்கான். ப்ளீஸ் நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லான்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, அப்போ நீ சொல்லி வச்சுட்டே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா அடிக்க போகிறாங்க. இதை பார்த்து ரோஹிணியோட அம்மா ரொம்ப கோவம் இங்கே பாரு ரோஹிணி, நீ பைத்திய மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, இங்கே பாரு ரொம்ப பொய் மேலே பொய் சொல்லிட்டு இருக்க, அதனால தான் உனக்கு இவ்வளவும் பிரச்சனை, நீ மரியாதையே உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அங்கே பாரு, தேவையில்லாமல் நீ ஏன் பிரச்சனைக்கு வர, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. மரியாதை இன்னைக்கு நைட்டோட நீங்கள் ரெண்டு பேருமே கிளம்பி ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணி என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ சொன்ன போய்க்கு நாங்கள் ஏன் போய் ஒழியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரு நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்கும் மீனாக்கும் மனோஜ் மேலே உள்ள சந்தேகம் மாறி ரோஹிணி பக்கம் திரும்பி இருக்கு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.